டே முத்து, நீ இன்னொரு டாஸ்க் பீஸ் தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி எஸ்யூஎஸ் கைஸ். வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் நடக்க இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் தகவல்ஸ், லைவ் அப்டேட்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் தெரியும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதான் சொன்னல, ஒரு டஃப்பான டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு நேரம் நல்ல நேரம், அதுதான் வந்து டிடிஎஃப்பின் கடைசி டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கில் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோமோ 2ன்றது வந்திருக்கு, அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம பிக் பாஸ் வந்துட்டு யாரெல்லாம் பாயிண்ட்ஸ் இல்லையோ, நம்ம விஷால், அருண் இவங்ககிட்டலாம் பாயிண்ட்ஸ் இல்லாதனால வந்து பவித்ரா இவங்ககிட்டலாம் பாயிண்ட்ஸ் இல்லாதனால அவங்க வந்துட்டு இந்த கேம் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கிட்டலாம் வந்துட்டு பாயிண்ட்ஸோட ஓல்டில் இருக்காங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கேமை ஆடுவாங்க. தீபக், ராணவ், முத்து, ரயான் எல்லாருமே இவங்கெல்லாம் கேம் ஆடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கேம் ஆடுறாங்க. வாட் இஸ் த டாஸ்க்னா, அங்கே வந்துட்டு ஒரு கிளாக் மாதிரி வச்சுருக்காங்க மக்களே. கிளாக் மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்துட்டு ஒரு 12 பால்ஸ் இருக்குது போல், ஒரு 12 கைண்ட் ஆஃப் பால்ஸ் இருக்குது. எல்லாம் டென்னிஸ் பால்ஸ் மாரி ஒரு சின்ன சின்ன பால்ஸ். டென்னிஸ் இல்லை, நம்ம வந்துட்டு இந்த இது ஆடுவோம் இல்லையா, லைக் வந்துட்டு சின்ன பால், அந்த பால் மாரி ஒன்று நடுவில் 12 பால் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாலை வந்துட்டு இவங்க வந்துட்டு கரெக்டாக ஹோல்ஸில் வந்துட்டு அந்த கிளாக் மாரி இருக்கிறதுல வந்து ஹோல்ஸ் இருக்குது, லைக் வந்துட்டு அதில் டைம் பாயிண்ட்ஸ் போட்டு இது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டான இதில் வந்துட்டு சேர்க்கணும், அந்த பேலன்சிங்கோட அது மேலே நின்றுக்கிட்டு. ஸோ வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஹார்ட் டாஸ்க். ஸோ கண்டிப்பாக முத்துக்குமரன் பாஸ் பண்ணிட்டாப்பில். ஸோ ஃபயர் பண்ணியிருக்காரு இந்த டாஸ்கில். ப்ரோ என்ன ப்ரோ இந்த ப்ரோமோ கடைசியில் வந்துட்டு ரிசல்ட் சனிக்கிழமை தெரியும்னு இருக்காங்க. என்ன ப்ரோ ரயான் டிடிஎஃப் வின்னர் இல்லையா ப்ரோ அப்படின்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. டிடிஎஃப் வின்னர் ரயான் தாங்க. என்ன மேட்டர்னா, நம்மளுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இதை வந்துட்டு பயங்கரோட ஐப்போட பயங்கர சர்ப்ரைஸோடு இதை வந்துட்டு ரிவீல் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு நாளைக்கு எபிசோட நம்மளுக்கு காட்டப்படும் கண்டிப்பாக வந்துட்டு ரயான் தான் டிடிஎஃப் வின்னர்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டிடிஎஃப் வந்துட்டு யார் ரிசல்ட்ஸ்ன்றதை உங்களுக்கு சனிக்கிழமை தெரியும் அப்படின்றத வந்துட்டு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா கொஞ்சம் ஏற்றுறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ப்ரோ ரயான் முத்து என்ன ப்ரோ டாம் அண்ட் ஜெரி மாரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் பேச சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி ரயானும் நம்ம முத்துவன்னா அந்த டாஸ்க்லேருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு மக்களே. அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டுன்றது ஆரம்பிச்சிருச்சு, இன்னுமே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ப்ரோமோ 1க்கான லீடே நீங்கள் பார்த்துருக்கலாம். வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, முத்து வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்கான். நேற்று வந்து பவித்ரா உட்கார வச்சு 3 பேர் பேசுனாங்க, மஞ்சரி, ஜாக்லின், முத்து. இப்போ வந்துட்டு அருண் உட்கார வச்சு பேசுகிறாங்க, ரொம்ப மாற்றி பேசுகிறான் முத்து அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ நேற்றுமே வந்துட்டு நம்ம ரயான் அவர்கள் வந்து நேற்று நைட்டுமே உட்காந்து யாரெல்லாம் லைவ் படுத்துனீங்களோ ரொம்ப இரிட்டேட் ஆகிருந்துருப்பீங்க. சொன்னதையே திருப்பி நம்ம ரயான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாருன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அதுதான் பண்ணார். ஆக்சுவலி கடைசி கட்டத்தில் நம்ம முத்துவே ஒத்துக்கிட்டாரு. இப்போ என்னடா நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணது தப்பாடா, சரிடா தப்புடா, ஆமாம் நான் பண்ணதே தப்பு, இப்போ என்னடா வேணும் உனக்கு, அது ஓகே இல்லைடா அப்படின்ற மாரி நம்ம இந்த எல்லாருமே ஒரு எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ரகுவரன் லைக் வந்துட்டு விஐபி மூவியில் வந்துட்டு அமுல் பேபி கிட்ட நம்ம ரகுவரன் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ரயான் வாசஸ் முத்துன்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ ரயான் டிடிஎஃப் என்ன ஆனார்னா அவரோட கேம் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவார். லைக் வந்துட்டு அவரோட ஆப்போனண்ட்டை செட் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் முத்துன்னு. அப்படி செட் பண்ணி அவர் ஒரு இதை எடுத்தாருன்னா கண்டிப்பாக அந்த டாப் 4ல் வந்துட்டு ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம முத்துக்குமரன், சௌந்தர்யா, தீபக், ஜாக்லின். ஸோ இந்த முத்துக்குமரன் விட்டுருங்க, அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். ஸோ இந்த 3 பேர் தீபக், ஜாக்லின், சௌந்தர்யா, இந்த 3 பேரில் ஏதாவது ஒரு டிக்கெட் வெளியே வந்துட்டு இவர் வந்துட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்துட்டு ரயான் முத்து தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், இன்னும் டிடிஎஃப் வேறு ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு பயங்கரமாக பூஸ்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு அவர் இன்னும் வந்துட்டு முத்து வந்துட்டு ஆப்போனண்ட்டாக எடுத்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது மக்களே. ஸோ இந்த டாஸ்கில் வந்துட்டு நம்ம முத்து அவர்கள் பயங்கர டஃப் கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம ரயான் அவர்கள் 21 பாயிண்ட்ஸ், நம்ம முத்துக்குமரன் அவர்கள் 19 பாயிண்ட்ஸ். ஸோ டிடிஎஃப்ல ட்விஸ்ட் இருக்குமா ப்ரோ, வேற யாராவது வின்னா ப்ரோ அப்படின்னு கேட்குறது எதுவுமே நம்பாதீங்க. ஸோ ரயான் தான் வின்னு 21 பாயிண்ட்ஸோட, முத்துக்குமரன் 19 பாயிண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஓட்டிங் ஆர்டரில் பயங்கர ட்விஸ்ட் இருக்குது மக்களே. ஸோ நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.